மார்ஸ் இல்லைனா ரெட் பிளானட், தமிழில் சொல்லணும்னா செவ்வாய் கிரகம். இந்த செவ்வாய் கிரகத்தை பற்றி நமக்கு இம்மீடியட்டாக ஒரு 5 கொஸ்டின் கேளுங்கன்னா எல்லாருக்கும் தோன்ற கொஸ்டின்ஸ் என்ன? மார்ஸில் உயிர் வாழ முடியுமா? மார்ஸில் உயிரினங்கள் இருக்குமா? இல்லை மார்ஸில் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்? ரொம்ப ஹாட்டாக இருக்குமா? இல்லை ரொம்ப குளிருமா? அங்கே கிராவிட்டி இருக்குமா? இல்லை மனுஷங்க எப்படி மூச்சு விடுவாங்க? நல்லா கம்ஃபர்டபுளாக ஏர்த்தில் விடுற மாதிரியே அங்கேயும் மூச்சு விட முடியுமா? இங்கேருந்து மார்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணணும்னா எவ்வளோ நேரம் கழித்து நமக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும்? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸ் நமக்கு இருக்கும்ல. இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சயின்டிஸ்ட்டுக்கும் வந்திருக்குது. ஏன்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணி அதுக்கு சரியான விடை கிடைச்சா மட்டுமே நம்ம எல்லாம் மார்ஸில் போய் கூடி போக முடியும். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் சயின்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ். இப்போது நம்ம மனுஷங்களுக்கு உயிர் வாழணும் அப்படின்னா குறைந்தபட்சம் என்ன வேணும்? நல்ல காற்று, உணவு, அப்புறம் நமக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு பூஸ்ட் வேணும். ஏன்னா தனிமையாக இருக்கிறது வந்து ஒரு கொடுமை. அப்புறம் என்ன, செடி கொடிகள்லாம் வளர முடியுமா? அப்புறம் நம்ம நடக்கணும். ஏன்னா அங்கே கிராவிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால அங்கே நடக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு மார்ஸுக்கு தேவையான, நம்ம நடைக்கு தேவையான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரெஸ் வேணும். ஸோ இது எல்லாம் வந்து ஒரு பேசிக் நீட்ஸ். ஸோ இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை எல்லாத்தையும் சிமுலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. சிமுலேஷன்னா மார்ஸ் மாதிரியே ஒரு அட்மாஸ்பியரை உருவாக்கணும். அப்படி உருவாக்கி அங்கே மக்களை வாழ வைக்கணும். அப்போ வாழ வச்சாதான் அந்த மனுஷங்க வாழ முடியுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நீங்கள் கேட்கலாம், அதுக்கு மார்ஸில் போய் அந்த 4-5 பேரை மக்களை வந்து அங்கே கொண்டு போய் வாழ விட்டுருக்கலாமே அப்படின்னு. ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சியோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம இம்மீடியட்டாக அங்கே போக முடியாது. ப்ளஸ் அவங்களுடைய ப்ராப்ளம் என்னவா இருக்கும்? இப்போது ஒரு 4 நாள் 5 நாள் அப்படி தான் வச்சு நம்ம மார்ஸில் விட முடியும். இப்போது நம்ம வந்து உயிர் வாழ முடியணும் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா குறைந்தபட்சம் 6 மாதத்துக்கு மேலேயாவது நம்ம இருந்திருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு கான்ஸ்டன்ட் டெசிஷனுக்கு வர முடியும். ஓகே, மார்ஸில் உயிர் வாழ முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு சிமுலேஷன் மார்ஸ் மாதிரியே சிமுலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, டெக்சாஸில் இருக்கிற நாசாவோட ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே வந்து மார்ஸ் டியூன் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 3D பிரிண்டட் டிசைன் மாதிரி நம்ம பண்ணுவோம்ல, அதே மாதிரி ஒரு 3D பிரிண்டட் மார்வலை ஒரு மார்ஸ் மாதிரியே உருவாக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 1700 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட எவ்வளோ சொல்லலாம், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லணும்னா, ஐ மீன் ஒரு சென்ட்டு அப்படின்னு சொன்னோம்னா 4,465 நினைக்கிறேன், 465 ஸ்கொயர் ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி கணக்கு பண்ணி பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3.9, அதாவது 3.9 க்ளோஸ் டு 4 சென்ட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிமுலேட்டட் பிளானட்டை உருவாக்குறாங்க. ஸோ அந்த பிளானட்டு தான், ஸோ இந்த ஒரு சிமுலேஷன் ப்ராஜெக்ட் தான் இந்த சயின்டிஸ்ட்டுக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய தங்க சுரங்கம்னே சொல்லலாம். ஏன்னா ஹியூமன்ஸு, அதாவது அங்கே அனுப்புகிற ஒரு 4 மக்கள் அனுப்புகிறான் அப்படி டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 4 மக்களும் குடும்பத்தை விட்டு பல 1000 மைல்ஸ் தனியாக இருக்க போகிறாங்க. வேற ஒரு பிளானெட்டில் இருக்க போகிறாங்க. அப்போ அவங்க மென்டலாக எப்படி கோப்பப் பண்ணுறாங்க, அந்த தனிமை வந்து அவங்கள என்னெல்லாம் பாடுபடுத்துது, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி எதிர்கொண்டு வர்றாங்க. ஸோ அங்கே நல்லா நடக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், தனிமையாக சவாலாக இருக்கணும், சவாலாக எடுத்துக்கிட்டு ஜெயிச்சு வரணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து உலகத்தில், அதாவது ஏர்த்தில் இருந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் எப்படி அவங்க சரி பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 4 வாலண்டியர்ஸ், இவங்களும் சயின்டிஸ்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த 4 வாலண்டியர்ஸை என்ன பண்ணுறாங்க, அந்த சிமுலேட்டட் ப்ராஜெக்ட் சொன்னேன்ல, 1700 ஸ்கொயர் ஃபூட்டுக்குள்ளார அனுப்பணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு நாள் இல்லை, 2 மாதம் இல்லை, மாத கணக்குகள் கிடையாது, கிட்டத்தட்ட 1 இயர் அவங்க அங்கே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய அல்டிமேட் கோல் என்ன, அங்கே மனுஷங்க உயிர் வாழ முடியும். உயிர் வாழ்ந்தால் நான் சொன்ன சவால்கள் எல்லாத்தையும் சமாளித்து ஒரு சோல்ஜர் மாதிரி அந்த வருஷம் அந்த 1 இயர் ஃபுல்லாக இருந்துட்டு திரும்பி வரணும்.
ஸோ அந்த 4 பேரும் திரும்பி ஹெல்த்தியாக வந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய சைக்காலஜிக்கல் விஷயங்கள் எல்லாத்தையுமே இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஐ மீன் நான் சொன்னது என்னென்னா, அவங்க மார்ஸுக்கே டைரெக்டாக அவங்க போகலை. அவங்க இந்த டெக்சாஸ் ஹியூஸ்டனில் இருக்கிற நாசா ஸ்டேஷனில் இந்த சிமுலேட்டட் ப்ராஜெக்ட் இருக்குது. பட் அவங்க வந்து மார்ஸ்குள்ளார இருக்கிற மாதிரியே எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க மார்ஸ்குள்ளே தான் வாழ்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் நான் மார்ஸ்லேருந்து ஏர்த்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதையே நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு சியரப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த 4 பேரும் ஹெல்த்தியாக வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ த மிஷன் பேர் க்ரூ ஹெல்த் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அனலாக் மிஷன். அதை வந்து சாப்பியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ இந்த சாப்பியா மிஷனில் வந்து பார்த்தோன்னா 1 வருஷம் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் அப்படின்னு நான் சொன்னேன்னா 378 நாள் அவங்க வந்து ஐசோலேஷனில் இருந்திருக்கிறாங்க. 4 க்ரூ மெம்பர்ஸ் கேலி ஹாஸ்டன், ஆன்கா செலாரியோ, ராஸ் ப்ராக்வெல் அண்ட் நேத்தன் ஜோன்ஸ். இந்த 4 பேர் தான் நாசாஸ் ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் ஹியூஸ்டனில் இருக்குது. ஸோ அங்கே அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்க வாழ்ந்த ஹேபிட்டட், அதாவது மார்ஸ் மாதிரி சிமுலேட் பண்ண அந்த ஹேபிட்டட், அந்த வீடு பேர் மார்ஸ் டியூன் ஆல்ஃபா ஹேபிட்டட். நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 4 சென்ட்ஸு. அதை வந்து அந்த 4 சென்ட்டாக ஆன அந்த வீடை வந்து 3D பிரிண்டர் ஸ்ட்ரக்சர் மூலமாக அதை கட்டியிருந்திருக்காங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு பாத்ரூம் இருந்திருக்கு, ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு லிவிங் ரூம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபிட்னஸ்க்கான ஒரு இடம், அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு லாண்ட்ரி, அதுக்கப்புறமா ஒரு க்ராப் க்ரோத் சிஸ்டம். அதாவது ஒரு கீரை மாதிரி, ஹர்ப்ஸ் மாதிரி, கொஞ்சம் ஈஸியாக வளர்கிற சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் மாதிரி அதெல்லாம் வளர்கிறதுக்கு ஒரு க்ராப் க்ரோத் சிஸ்டம். இது எல்லாத்தையும் அங்கே இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபிட்னஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க ஜிம்முக்கு போகலாம். அதுக்கப்புறமா அவங்க வந்து சின்ன சின்ன காய்கறிகள் வளர்த்துக்கலாம். ப்ளஸ் அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அதாவது பேசிக் சாப்பாடு எல்லாமே அந்த கிச்சன்லேயே அவங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அவங்களா கொஞ்சம் வளர்த்து அதையும் அவங்க வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த மிஷனுக்குள்ளார அந்த வீட்டுக்குள்ளார போகணும் அப்படின்னா அவங்களுக்கு மார்ஸில் நடக்கிற மாதிரியே ஒரு மூன் வாக் மாதிரியே மார்ஸ் வாக் வேணும் அவங்களுக்கு. ஸோ மார்ஸ் வாக் வேணும் அப்படின்னா எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, அங்கே மார்ஸில் கிராவிட்டி வந்து 38%. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ஏர்த்தில் 100 பவுண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா மார்ஸில் உங்களோட வெயிட் வந்து 38 பவுண்ட்ஸ் தான். அப்போது உங்களால் நம்ம நார்மலாக அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்து பழகாததுனால நமக்கு அதுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ஸ்பேஸ் சூட்ஸ் தேவைப்படும். மார்ஸுக்கு தேவையான ஸ்பேஸ் சூட்ஸ். ஸோ அதை போட்டோன்னா நம்மளால் ஹெவியாக இருக்கும். அந்த ஹெவினஸை தூக்கிக்கிட்டு நம்மளால் நடக்க முடியாது. ஸோ அப்படி அந்த ஹெவினஸை தூக்கிக்கிட்டு நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நடப்பயணம் தேவைப்படும். அதுக்கப்புறமா அந்த ரொபாட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லலாம் ஏதாவது மிஸ்டேக்ஸோ இல்லை ஏதாவது டிஸ்டர்பன்சஸ் நடந்துச்சுன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பேசிக் நாலேஜஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்தே ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ நடக்கிறதுக்கு அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ட்ரெட்மில்ல நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் அந்த ஹெவி இதை தூக்கிட்டு நம்ம நடக்கணும் அப்படின்னா நம்மளால் நடக்கிறது கஷ்டம் அப்படின்னா, ஸோ ட்ரெட்மில்ல நடக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வேணும். ஸோ அதுக்காக அந்த சென்சேஷனை அந்த ட்ரெட்மில் பெல்ட், அந்த ஹார்னஸ் எல்லாம் கொடுத்து அந்த வீட்லேயே சிமுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த பேக்கு, அந்த ஸ்பேஸ் சூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவங்க அப்படியே ஒரு ஆக்சுவலாக அவங்க நடந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு நடக்கிற ஃபீல் மாதிரி, பிகாஸ் அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது நடக்கிற ஃபீல் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது மார்ஸ்லேருந்து ஏர்த்துக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து சேர்றதுக்கு 22 மினிட் ஆகும் ஒன் வே. திருப்பி நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அனதர் 22 மினிட்ஸ். ஸோ அது வந்து இவ்வளோ டிலே இருக்குது. ஸோ அந்த டிலே இருக்குதுன்னா அங்கே அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி நடக்குது அப்படின்னா நமக்கு 22 மினிட் கம்யூனிகேஷன் டிலே ஆகுது. ஸோ அப்போனா அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், எல்லா வகையான ட்ரெயினிங்கும் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதனால் அவங்களுக்கு எல்லா வகையான ட்ரெயினிங், அவங்களுக்கு எமர்ஜென்சிக்கு என்னென்னலாம் அவங்களுக்கு தேவைப்படும், ஒரு மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, அப்புறம் அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக அவங்க எல்லாத்தையும் அவங்களே கோப்பப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் செடியை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம சும்மா அந்த செடியை வளர்க்குற மாதிரி அங்கே வளர்க்க முடியாது மார்ஸ் என்வாயர்மெண்ட்டில். ஸோ அதுக்கு வளர்க்குறதுக்கான ட்ரைனிங், ஸோ பேசிக் ட்ரைனிங்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. பிகாஸ் உண்மையாகவே நம்ம
மார்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அங்கருந்து நம்மளால கம்யூனிகேட் பண்ணிட்டோ, இல்ல எமர்ஜென்சி ஆம்புலன்ஸையோ இல்ல எதையும் தூக்கிட்டு வர முடியாது. ஸோ உண்மையாவே மார்ஷியன் என்வாயர்ன்மெண்ட்ட அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்பதான் மனுஷனால தனியா கோப் அப் பண்ணணும். ஸோ இது இவ்ளோ வேல. பிளஸ் இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த ஸ்பேஸ் சூட்ஸ போட்டுட்டு அவங்க வந்து அந்த ஹெவி இதுலயுமே 1 இயர் 378 டேஸ் அங்க வாழ்ந்திருக்காங்க. அப்பா! ஹேட்ஸ் ஆஃப். ஸோ மார்ஸுக்கு போகுறதுக்கு முன்னாடி இந்த மக்கள தயார்படுத்தணும். அங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படிங்கிறத தயார்படுத்துறதுக்கான முதல் மிஷன் தான் சாப்பியா மிஷன். இந்த சாப்பியா மிஷன்ல சக்சஸ்ஃபுல்லா இந்த 4 பேரும் வந்து இறங்கிட்டாங்க. இப்ப வந்து இறங்குனதுக்கு அப்புறமா, நான் ஏன் வந்து இறங்கிட்டாங்கன்னு சொல்றேன்னா, பிகாஸ் அது மார்ஷியன் என்வைரன்மென்ட் மாரியே கிரியேட் பண்ணதுனால. ஸோ இந்த வெளியில வந்துட்டாங்க அவங்க. ஸோ வெளிய வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இப்ப என்னென்னலாம் சேஞ்சஸ் நடந்திருக்குது, சைக்காலஜிக்கலா எப்படி கோப் அப் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சமாளிச்சாங்க, என்னென்ன பிரச்சனைகள சரி செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி எல்லா டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த மிஷன் வந்து 2025ல இருக்குது. ஸோ அதுக்கு அத சரி பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து கிடைச்ச டேட்டாவ வந்து 2026ல 3வது மிஷன் இருக்கு. ஸோ இந்த 3வது மிஷன்லயும் கம்ப்ளீட்டா அவங்க வந்து அம் அ கோப் அப் பண்ணி கம்ப்ளீட்டா கிளியர் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபைனலா மார்ஸுக்கு போறதுங்கிறது டிசைட் பண்ணியிருக்கிற டேட் 2030. ஸோ இந்த 2030க்கு மனுஷங்கள அனுப்பி வைக்கிற மிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லா அமையும்னு சொல்லி நாசா சயின்டிஸ்ட் நம்புறாங்க. ஸோ அடுத்த மிஷன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேனல்ல வேணும்னு நினச்சிங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நிறையா லைக்ஸ் போடுங்க. அப்பதான் நீங்க என்ன மாதிரி வீடியோஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றீங்கன்றத என்னால தெரிஞ்சுக்க முடியும். ஐ வாண்ட் டு கவர் ஜெனரல் டாபிக் ஃபார் வைடர் ஆடியன்ஸ் வந்து நான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெல்த் மட்டும் இல்லாம சயின்ஸ் பத்தியான நிறைய விஷயங்கள நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க.